பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவுதான் சந்தோஷமா? சரி, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்கணும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவன் பேசுகிற ஒரு விதம் ஒன்று இருக்கு. வேதாகமத்துல தேவன் பேசுகிற ஒரு விதம் ஒன்று இருக்கு. குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்துல தேவன் பேசுகிறத 3 விதமா பிரிப்பாங்க. தேவன் பேசுகிற விதத்தை 3 விதமா பிரிப்பாங்க. ஒன்று தேவனுடைய வாக்கியம், அதாவது கட்டளைன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வாக்கியம், அதாவது தேவனுடைய கட்டளைன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, ஜனங்களுக்காக ஒரு தனி மனிதன் கிட்ட தேவன் பேசுறது, அதுதான் தேவனுடைய வாக்கியம். பைபிள்ல இருக்குது தேவனுடைய வாக்கியம், அது தேவனுடைய கட்டளைன்னு சொல்லுவாங்க. இது தேவன் பேசுகிற ஒரு விதம். இரண்டாவது விதம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. இது எப்படின்னா, தேவனே தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை யாருங்க? இயேசு. யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஸோ முதல் அணுகுமுறை தேவனுடைய வாக்கியம், தேவனுடைய கட்டளை ஒரு கூட்டத்திற்காக, ஒரு ஜனத்துக்காக, தனி மனிதனிடத்துல பேசுறது. இன்னொன்னு, தேவனே தம்முடைய வார்த்தை என்ன பண்ணாரு? குமாரனாக, ரத்தமும் மாம்சம் உடைய குமாரனாக இந்த பூமியில அனுப்பினார். இது இரண்டாவது அணுகுமுறை. மூன்றாவது ஒரு அணுகுமுறையை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். தேவன் பேசுகிற அந்த மூன்றாவது அணுகுமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய உரிமையான அறிக்கை. தேவனுடைய உரிமையான அறிக்கை அப்படியாதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அது எப்படின்னா, உலகத்துக்கே பேசுறது. தேவன் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும், தனிப்பட்ட மனிதர் எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலா அப்படியே பேசுற ஒரு வார்த்தையை தான் அவர் அதை உரிமை பாராட்டி அறிக்கை. அதை சரியா விளக்கணும்னா, தன்னை மையப்படுத்தி பேசுவார். தேவன் பேசும்போது தன்னை மையப்படுத்தி பேசுவார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அந்த இடத்துல நான் உன்னை அப்படின்னும் போது அது ஒரு உரிமை பாராட்டல். தேவன் தன்னை உரிமையா என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இன்னும் சில இடங்கள்ல நான் உன் தேவன்னு சொல்லுவாரு. அந்த உரிமை பாராட்டல், நான் உன் தேவன்னு சொல்லியிருப்பாரு. நான் உன்னை விட்டு விலகு. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய உரிமையான அறிக்கை. தேவனே அறிக்கை கொடுக்கிறார். இன்னும் சில இடத்துல நான் உன்னை ரட்சிக்கிற தேவன். இந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த நான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவன் தன்னை மையப்படுத்தி பேசுகிற வார்த்தையை தான் தேவனுடைய உரிமையான அறிக்கைன்னு வேதத்துல நம்ம பார்க்க முடியும். இப்படி தேவனுடைய உரிமையான அறிக்கை என்னன்றது தான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். இந்த தேவனுடைய உரிமையான அறிக்கையை தியானிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, தேவன் நம் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்றத நம்ம விளங்கிக்கலாம். தேவன் நம் மீது எவ்வளவு பட்சமா இருக்கிறார் அப்படின்றத நம்ம வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கும் போது தான் நமக்கு நம்பிக்கை பிறக்குது. அவர் நம்ம கூட இருக்கிறாருன்ற அந்த ஒரு நம்பிக்கை வருது, ஒரு விசுவாசம் வருது. அது தியானிக்கும் போது அது என்னால் உணர முடிஞ்சுது. அதனால தான் இந்த நாளில் இந்த செய்தியை உங்கள் மத்தியில வைக்கிறேன். அப்போ தேவனுடைய உரிமையான அறிக்கையை தியானிக்கும் போது தேவன் நம் பட்சத்துல இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு வருது, நமக்கு விசுவாசம் வருது, ஒரு நம்பிக்கை வருது. விளங்குதுங்களா? சங்கீதக்காரன் அதை குறித்து சொல்லும் போது கூட சொல்றான் பாருங்க, அந்த பட்சமா இருக்கிற காரியத்தை குறித்து சொல்லும் போது, சங்கீதம் 56:9. சங்கீதம் 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் என் பட்சத்துல இருக்கிறார் என்று என்பதை அறிவேன். பாருங்க, தேவன் நம் பட்சத்துல இருக்கிறார் என்பதை நான் அறிவேன்னு ஏன் இங்க தாவீது சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். இந்த உரிமையான அறிக்கையை பயன்படுத்தியிருப்பார். அப்போ இதே சங்கீதம் 118:6 வாசிங்க. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். பாத்தீங்களா? நான் பயப்படேன். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை தியானிக்கும் போது கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை நமக்கு என்ன கொடுக்குதுன்னா பயத்தை நீக்குது. விளங்குதுங்களா? பயத்தை நீக்குகிறதா. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சுலபமா புரியும். அதே சங்கீதம் 118:7 வாசிங்க. சங்கீதம் 118:7.
எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் ம், நடுவில் ம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். பாத்தீங்களா, அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் என்ன பண்றாராம்? கர்த்தர் என் பட்சத்தில். என் பட்சத்துல. அப்போ தேவனுடைய உரிமையான அறிக்கையை தியானிக்கும் போது தேவன் நம் பட்சத்துல இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை வருது. அந்த பட்சத்துல இருக்கிறார்ன்ற நம்பிக்கை வரும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, பயப்படுறது கிடையாது. சூழ்நிலையை பார்த்து நமக்கு அனுகூலம் கிடைக்குது. இப்படி நிறைய நன்மைகள் உண்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல தேவனுடைய இந்த உறுதியான இந்த உரிமையான அறிக்கையை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கணும்னா வேதத்துல இருந்து தான் எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தேவன் பேசுறாரு, தேவன் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வேற வேற விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, கொண்டு வராங்க. ஆனா அது ஒரு விதத்துல அது சரியா இருந்தாலும் வசனத்துக்கு ஒத்து போகணும். அதான் ரொம்ப முக்கியம். அது குறித்து நம்ம கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு 2 மாசமா அது ஸ்டடி எடுத்துட்டு இருக்கிறேன். அதை குறித்த ஒரு சின்ன ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. தேவன் எப்படி பேசுவார்? ஏன்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேர் விழுறது அதுலதான். நிறைய பேர் இன்னைக்கு கூட ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். என்னன்னா, கர்த்தர் மெல்லிய சத்தத்துல பேசுவாராம் காதுல. எது மெல்லிய சத்தத்துல பேசுவாரு. நீங்க கத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தா அந்த சத்தம் காதுல கேட்காதான், விட்டுருவோமா? இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, சொல்றாங்க, ஓப்பனா சொல்றாங்க. கர்த்தருடைய சத்தம் மெல்லிசா காதுல கேட்கும். நீங்க வேற காரியத்தை தியானிச்சுட்டு வேற விஷயம் இருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணிடுவீங்க, கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அப்படி பேசுகிறவர் அல்ல. கர்த்தர் அப்படி பேசுகிறவர் அல்ல. அவருடைய சத்தம் மலைகளை என்ன பண்ணுமா, அதிர பண்ணும் இருக்குது. அப்போ அந்த காரியத்தை குறித்து நம்ம வருகிற நாட்கள்ல பார்க்கலாம். ஆனாலும் தேவனுடைய உரிமையான அறிக்கைன்னு சொல்லும் போது அது வசனத்தை சார்ந்துதான் இருக்கும். வசனத்தின் மூலமாகத்தான் அவர் நம்ம மேல எப்படிப்பட்ட ஒரு உரிமையான ஒரு அறிக்கை கொடுக்கிறாருன்றத நம்ம பார்க்க முடியும். அதனால்தான் பாருங்க, வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பிழைப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்றோம், நம்ம வாழணும், உயிரோடு இருக்கணும்னா என்ன தேவை? ஜீவனு தான் உயிர். உயிரோடு இருக்கிறது என்ன தேவை? ஆகாரம் தேவை. ஆகாரம் இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆகாரம் இருந்தால்தான் ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியும். இது உலக பிரகாரமான ஆணித்தனமான ஒரு உண்மை. ஆனா இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பழிப்பான்னா அதுவும் ஆணித்தனம் தான். அதுவும் ஆணித்தனம் தான். எப்படி ஆகாரத்தினாலே நமக்கு பிழைப்பு ஜீவன் உண்டா இருக்குதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தையினாலே நமக்கு ஜீவன் உண்டு. ஆகாரத்தினாலே எப்படி நமக்கு ஒரு பவர் கிடைக்குதோ, ஒரு வல்லமை கிடைக்குதோ, வசனத்தினால நமக்கு வல்லமை கிடைக்கும். ஆகாரத்தினால நான் எப்படி சுகத்தை அனுபவிக்கிறேனோ வசனத்தினால நான் சுகத்தை அனுபவிக்க முடியும். அப்போ வசனத்தின் மூலமாக மட்டும்தான் தேவன் தம்முடைய உரிமையான அறிக்கையை கொடுக்க முடியும். அப்போ வசனத்துக்கு புறம்பா வருது அது கிடையாது, அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருவேளை அது அப்படி நமக்கு கேட்டாலும் வசனத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், அது சரியானதா என்றதை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கணும். ஆனாதான் பாருங்க, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அங்க கூட தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் பாருங்க. அந்த உரிமையான ஒரு அறிக்கையில ஒரு எச்சரிப்பை கூட கொடுக்கிறார். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். என் ஜனங்கள் என்ன ஆகுறாங்களா? அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எப்படி சொல்றாரு பாருங்க. வேதத்தை மறந்தா தேவன் எதை மறந்துடுவாராம்? பிள்ளைகளை மறந்துடுவார். ஏன் அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு அறிக்கை இது? நானும் உன் பிள்ளைகளை என்ன பண்ணுவேன், நீ என் வேதத்தை மறந்தா நானும் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். ஏன் சொல்றாருன்னா, இந்த வசனத்துலதான் நமக்கு பிழைப்பு. இந்த வசனத்துலதான் நம்ம கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை கிறிஸ்தவர்கள் உணர்ந்துகிட்டா போதும். இந்த கிறிஸ்தவர்கள் இதை உணரலன்னா வாழ்க்கை எப்பவுமே அப் அண்ட் டவுனா தான் போகும். இந்த உலகத்துல நாம் வேர் பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய பிழைப்பு ஆகாரம் கிடையாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, பறவைகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை, பிதா அவருக்கு என்ன பண்றாராம்,
பரமபிதா போஷிக்கிறாரு. உடைய குறித்து சொல்லும் போது எல்லாமே சொல்றாரு. அப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அப்போ அது நமக்கு ஒரு முக்கியம் கிடையாது. அதெல்லாம் தேவன் கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ கொடுப்பாரு. ஆனா வசனத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்துல நம்ம ஜெயம் எடுக்க முடியும். நம்ம சரீர பிரகாரமா நம்ம முயற்சி பண்ணா அது தோல்வி. வசனத்தின் பிரகாரம், அதனால்தான் ஒரு வசனம் சொல்றேன், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து. எப்படி அறிய முடியும்? உக்காந்துக்கிட்ட தேவன் எப்படி அறிய முடியும்? வசனத்தினால மட்டும்தான் அறிய முடியும். நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிக்கையிட்டா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி, சரீரத்தில் தேவைப்படுகிற சுகத்துக்கு ஏற்ற மாதிரி, எந்தெந்த காரியங்களெல்லாம் வருது அந்தந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வசனத்தை பிரயோகித்தால் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய உரிமையான அறிக்கை என்பது தேவனுடைய வசனத்துல மட்டும்தான் உண்டு. அப்படி நம்ம இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமா உங்கள் மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். 3 காரியம் தேவனுடைய இந்த உரிமையான அறிக்கையில ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்கலாம். அதுல முதலாவது காரியம் யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். தேவனுடைய உரிமையான அறிக்கையில முதலாவது காரியம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. தான் முதல் காரியம். எவ்வளவு பெரிய ஒரு உரிமை பாராட்டல் பாருங்க. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை இல்லையா? கர்த்தராகிய இயேசு யாருக்கு சொன்ன வார்த்தை? யாருக்கு? மகதலேனால் மரியாள். அவங்க ரட்சிக்கப்பட்டு ஊழியெல்லாம் செஞ்சவங்க. இன்னும் வேசி இருந்தா எப்படியாது? அவங்க இருந்தது அப்படி இருந்தாங்க. மகதலேனால் மரியாள். இந்த மரியாள் சொல்றாங்க, அந்த சம்பவம்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அவங்க ஆக்சுவலா சில விஷயங்கள் மேரி மேக்தலேனை பத்தி அறியாத சில உண்மைகள் இருக்கு சரித்திரத்துல. அது கிறிஸ்தவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னன்னா, இந்த மரியாளுக்குள்ள எத்தனை ஆவி இருந்தது? 7 என்னைய கேள்வி கேட்குறீங்க? அப்படியே ஏத்தின போ. 8, 10, 12 7 ஆவிகள். 7 ஆவிகளை வச்சு இவ வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தா. அந்த வேசித்தனம் எப்படி பண்ணிட்டு இருந்தான்னா, இவ கிட்ட வர்றவங்கள அவன் மனசுல என்ன இருக்குதுன்றத கிளியரா சொல்லிடுவான். அவன் மனசுல என்ன இருக்குதுன்றத கிளியரா சொல்லிடுவான். அவன் பிரச்சனை என்ன, அவன் போராட்டம் என்ன, அவனுக்கு என்ன சுத்தி என்னென்ன இருக்குதுன்றத கிளியரா அப்படியே குறி சொல்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோடு கூட என்ன பண்றது, வேசித்தனம் பண்றான். அதனால ரோமர்கள் ரொம்ப விரும்பினாங்க இவளை. ரோமர்கள் இவளை ரொம்ப விரும்புறாங்க. ரொம்ப அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. யூதர்கள் இவளை வெறுத்தாங்க. ஏன்னா இவர் ஒரு அந்த வம்சாவழியில வந்த ஒரு பெண்ணா இருக்கிறதுனால யூதர்கள் மேரி மேக்தலினை வெறுத்தாங்க. ரோமர்கள் புறஜாதியார்கள் அவர் விரும்பினாங்க. அதனால இவ என்ன பண்ணுவான்னா, இந்த ரோம அதிகாரிகள் கூப்பிடும்போது யூதருக்கு தெரியாம வருவா. யூதருக்கு தெரியாம அந்த வேசித்தனத்தில் ஈடுபட்டு போவா. இப்படி ஒரு முறை வரும்போது பிடிச்சிட்டாங்க. யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு கையும் மெய்யுமா பிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இவளுடைய கீர்த்தி ரொம்ப பெருசு, இவளை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அந்த அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூட்டிட்டு இப்போ இயேசு கிறிஸ்து முன்னாடி நிற்கும் போது இயேசு என்ன பண்ணாரு? பார்த்தோன்னே ஒன்றும் பேசல, தரையில் எழுத ஆரம்பிச்சார். தரையில் எழுதாரு, தரையில் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இவங்க சொல்றாங்க, இவள் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டால், மோசேயின் பிரமாணத்தின்படி இவன் என்ன பண்ணோம், கல்லெறிந்து கொல்ல பண்ணோம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இவரை டெஸ்ட் பண்றதுக்கு தான் கூப்பிட்டு வரானுங்க எல்லாருமே. இவரை டெஸ்ட் பண்றதுக்கு தான். ஏன்னா இப்போ இயேசு ஆமா கல்லெறியணும்னு சொல்லியிருந்தாருன்னா ரோமர்களுக்கு எதிரி ஆயிட்டு இருப்பாரு. ஏன்னா ரோமர்கள் யாரை விரும்புறா? மகதலேனால் மரியாதை விரும்புறாங்க. அதனால ரோமர்களுக்கு இவர் எதிரியாகி பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னு சொன்னார்னா மோசையோட பிரமாணத்தை மீறிட்டார். இதை மனசுல வச்சுட்டு இவரை சோதிக்கும் பொருட்டுன்னு இருக்கும் வசனம். இயேசுவை சோதிக்கும் பொருட்டு மகதலேனால் மரியாதை கொண்டு நிக்க வச்சு கேட்கறாங்க, இவளை கல் எறிஞ்சு கொள்ளலாமானோ. இயேசு ஒண்ணுமே பேசாம தரையில எழுத ஆரம்பிச்சிட்டார். தரையில எழுத ஆரம்பிச்ச உடனே அப்போ மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்கும் போது அப்போ இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல்ல ஒரு கல்லை எடுத்து அறையட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மூல மொழியில நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு ஆசை இல்லாதவன், அதாவது இந்த மகதலேனால் மரியாதை ஆசைப்படாதவன் யாராவது இருந்தா முதல்ல கல் எடுத்து அடின்ட்டார்.
இவளை விரும்பாதவன் யாராவது இருந்தா முதல்ல கல் எடுத்து அடி, அதுக்கப்புறம் நான் அடிக்க சொல்றேன். வசனம் சொல்லுது பெரியோர்ல இருந்து சிறியோர் வரைக்கும். அந்த வசனம் இருக்கா? மேல இருக்கிற வசனம் படிங்க. 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் பாத்தீங்களா? வரைக்கும். யார் முதல்ல? பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் யார் மேல ஆசை வச்சுக்கிறாங்க? இந்த மகளேனாள் மரியாள் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கிறான். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். போய்விட்டா. ஏன்னா இயேசு கரெக்டா பாயிண்ட பிடிச்சாரு. இவ்வளவு விரும்ப, அதுதான் இங்க தமிழ்ல வந்து பாவம் இல்லாதவன் முதல்ல கல் எடுத்து அடிக்கணும்னு சொன்னார். இவன் மேல ஆசைப்படாதவன் யாராவது இருந்தா முதல் கல் எடுத்து அடிறான்ட்டாரு. எல்லாரும் குத்தப்பட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஆச்சு? மேல ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. அதனால யாருமே அதை செய்யாம போயிட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் இயேசு மரியாளை பார்த்து கேட்கிறாரு, எங்கம்மா அவனை சுத்தி இருக்கிறவங்கன்னு கேட்கிறாரு. அப்போ சொல்ற வார்த்தை தான் மரியாள் சொல்றா. என்ன வார்த்தை சொல்றதுமா? அதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 11ஆவது வசனம் வாசிங்க. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அதான் முக்கியம். ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே. இந்த ஆண்டவரே என்ற ஒரு வார்த்தை வந்து வேதாகமத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சூழல் உண்டு, ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ கர்த்தர், தேவன், ஆண்டவர், அது சேனைகளின் கர்த்தர், இப்படி நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே யாரை தான் குறிக்குது? தேவனையும், பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் குறிக்கிற வார்த்தைகளா இருக்குது. ஆனா ஏன் இந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறாங்க? சில இடத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறேன்னு சொல்லுவார், சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஏன் சொல்றாரு? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் தன்னை வெளிப்படுத்துகிற விதம் வந்து ஒண்ணு இருக்குது. இந்த இடத்துல ஏன் இயேசுவை பார்த்து இவள் ஆண்டவரே சொன்னால்னா, இவ ஆல்ரெடி யாருக்கு கீழே இருந்தால்னா 7 ஆவிகளுக்கு கூட கீழே இருந்தா. இவ ஆராதிக்கிறத யாரதான்? இந்த 7 ஆவிகளை தான் ஆராதிச்சுட்டு இருந்தா. இப்ப இந்த 7 ஆவிகளை ஆராதிக்கிறவளை கையும் களமா பிடிச்சவன அவன் நினைச்சிட்டா, இதோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. ஏன்னா முன்னாடி நிக்கிறவர் யாரு? இவரு பெரிய ஆளு, யூதர்கள் மத்தியில ரொம்ப பெருசா இருக்கிறாரு. கண்டிப்பா இன்னைக்கு நம்மள ஒரு வழி ஆக்காம விட மாட்டானுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் தரையில எழுதுறாரு. என்ன எழுதுனாரு தெரியுமா? அந்த 7 ஆவிகளுடைய பேரை எழுதுறாரு. அந்த 7 ஆவிகளுடைய பேரை எழுதின உடனே மரியாள் பார்த்தா பாருங்க, நான் ஆராதிக்கிற இந்த பேயினுடைய நாமத்தை யார் எழுதுறா? இயேசு எழுதுறாரு. எழுதிட்டோன்னே இப்ப என்ன இருக்கும் மரியாளுக்கு? இவனுங்க விபச்சாரின்றதை மட்டும் தான் கண்டுபிடிச்சானுங்க. ஆனா இயேசு, நீ 7 பிசாசு வச்சுட்டு குறி சொல்ற பாரு, அதே கண்டுபிடிச்சிட்டார். இப்ப நியாயம் தீர்க்கிற அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? இயேசுக்கு தான் இருக்குது. அதனால அப்படியே பாக்குறா. ஆனா இயேசு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இயேசு எப்பவுமே எதையும் எப்படி பேசல? சுயமாய் பேசல. பிதா அவருக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை தான் பேசினார். அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய உரிமையான அறிக்கையில அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம் வாசிங்க. யோவான் 12:49. புரியுதுங்களா? அப்போ இயேசு அந்த இடத்துல நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யார் தான் சொல்லியிருக்கிறா? பிதாவாகிய தேவனே என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த உரிமையான அறிக்கையை கொடுத்திருக்காரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. யோவான் 3:17-18. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். பாத்தீங்களா? குமாரனை அனுப்புனது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு அல்ல, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. பாருங்க, தேவனுடைய உறுதியான அறிக்கையை தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதுல முதல் காரியம் என்ன? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லைன்னு தேவன் வாக்க மரியாளுக்கு கொடுத்தாரு. இப்ப என்னன்னா இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் என்னைக்கு தீர்க்கப்படுறது இல்லையா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படலன்னா இதுதான் தேவன் நமக்கு பாராட்டின உரிமை.
நமக்கு பாராட்டின உரிமை இதுதான். அதனால தான் பாருங்க, இந்த வார்த்தை, இந்த ஆண்டவரே என்ற ஒரு வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூரியோஸ் அப்படின்னு மூலமொழியில சொல்றாங்க. அது சரியான மொழியாக்கம் பார்த்தீங்கன்னா முழுமையான உரிமையாளர்னு அர்த்தம். முழுமையான உரிமை. நம்மளாம் அசால்ட்டா சொல்லிட்டு போவோம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போவோம். ஆண்டவர் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்னா என்னன்னா முழுமையான உரிமையாளர். இது எப்போ வரும்னா உணர்ந்தா தான் வரும் இந்த வார்த்தை. இந்த உணர்வு யாருக்கு வந்தது தெரியுமா? மரியாளுக்கு வந்தது. மரியாளுக்கு வந்ததுனால தேவனுடைய உரிமை அறிக்கை மரியாளுக்கு வந்தது. என்ன தெரியுமா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், கரெக்டா? ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், என்னன்னு விசுவாசிக்கிறோம்? அவர் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறோம். அவரை ஆண்டவர்னு விசுவாசிக்கிறதுனால நமக்கு வருது தேவனுடைய உரிமையான அறிக்கை, நானும் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. இதுதான் இதனுடைய இது. அப்போ அந்த வெளிச்சம் வரணும், ஆண்டவரேன்ற ஒரு வெளிச்சம் வரணும். பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த வெளிச்சம் வரும்போது தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. உதாரணத்துக்கு தோமாவை எடுத்துக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. 20:28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். பாத்தீங்களா? ஏன் சொல்றாரு என் ஆண்டவரே என் தேவனேன்னு? ஏன் சொல்றாரு? அவ்வளவு நாள் கூட இருந்தாரு. ஆனா இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொன்ன போது என்ன சொல்ல? அவரு விசுவாசிக்கல. நான் அவருடைய காயங்கள் எல்லாம் பார்க்காம நான் விசுவாசிக்க மாட்டேன்னு இப்ப இயேசுவை வந்து காட்டுறாரு. காமிச்சோன்னு என்ன சொல்றாரு? இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு, என் ஆண்டவரே. ஏன்? அந்த இடத்துல கண் திறக்கப்படுது, ஒரு ரட்சிப்பின் கண்ணு திறக்கப்படுது. அப்படியே தான் நமக்கு என்ன பண்ணுச்சு? இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய சரணாகதி, நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில சீர்படுத்துகிறவர் யாருன்னா ஆண்டவரே. புரியுதுங்களா? இந்த ஆண்டவரேன்ற ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். இது தேவனுடைய உரிமைப்பட்டது. அது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 22:8. அப்போஸ்தலர் 22:8. அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேனாகிய இயேசு நானே என்றார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க, ஆண்டவர். ஏன்? இந்த இயேசுவை தொழுது கொள்ளுகிறவரை கொல்றதுக்காக போனார். இந்த இயேசுவை தொழுது கொள்ளுகிறவர்களை பவுல் என்ன பண்ண போனாரு? சங்கரிக்க போனாரு. ஆனா அதே இயேசு முன்னாடி வந்து நிக்கிறாரு. முன்னாடி வந்து நிக்கும் போது எப்படி அவரால் ஏத்துக்கொள்ள முடியும்? அவர் தேவன் இல்லைன்னு சொல்லி இருக்கிறது தேவன் சொல்ற ஆளுங்களை கொல்றதுக்கு போறாரு. இப்ப அதே ஆண்டவர் வந்து முன்னாடி நிக்கும் போது எப்படி இவர் ஏத்துக்கிட்டாரு? ஏன்னா ரட்சிப்பின் கண்கள் என்ன ஆகுதுங்க? திறக்கப்படும் போது வாயில இருந்து வர அறிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரே. அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, ஆண்டவரே நீ யாருன்னு அங்க அவரு சொல்றதை பார்க்கலாம். அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல நம்ம வந்து நாம் தெய்வத்தை நம்முடைய முழுமையான உரிமையாளரா நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய உரிமையான அறிக்கை முதல்ல நம்மளுக்கு வருது. என்னன்னா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. அப்போ தேவன் கண்டிக்கவும் மாட்டாரா அப்படின்னா, தேவன் கண்டிக்கிறவர். எப்படி கண்டிக்கிறாருன்னா, அதுதான் கடந்த முறை பார்த்தா நம்மை நியாயம் தீர்க்கிறார். புரியுதுங்களா? நான் சொல்லிய வசனமே உங்களை என்ன பண்ணோம்? நியாயம் தீர்க்கும்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் கொலோசியர் 1:21 வாசிங்க. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களுமாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும். முன்ன எப்படி இருந்தோமா? அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதினாலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஏன் இயேசு மரித்தார்? ஏன் அவர் நமக்கு ஆண்டவர்? ஏன் அவருடைய உரிமையின் அறிக்கை இப்படி வருது? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுலாம். முன்னாடி இப்படி இருந்தோம், ஆனா இப்போ எப்படி ஆயிட்டோம்? கண்டிக்கப்படாதவர்களும், அப்புறம் பரிசுத்தராகவும், குற்றமற்றவராகவும், கண்டிக்கப்படாதவர்களாகவும், தமக்கு முன் நிறுத்தும்படியாகவும். அதான் ரொம்ப முக்கியம். தமக்கு முன்
நிறுத்தும்படியாகும். அதனால்தான் இன்னொரு இடத்துல கூட சொல்றப்ப 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5:9. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமென். அப்போ முதல்ல தேவனுடைய உரிமையான அறிக்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அதே மாதிரிதான், அதே வாக்கு தான் நமக்கும். நம்மளே கர்த்தர் என்ன பண்றது இல்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லைன்றனால தான் நம்ம ரொம்ப ஆடுறோம். புரியுதா? டைமுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணி அவர் நம்மளை தண்டிக்க ஆரம்பிச்சார்னா இருக்கவே முடியாது. ஏன்னா புது உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நாம் கிருபையினாலே சூழப்பட்டதுனால இது தேவன் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய ஒரு கிருபை. அப்ப தேவனுடைய உரிமையான அறிக்கையில முதலாவது காரியம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இரண்டாவது காரியம் ஏசாயா 43:4. ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நானும் உன்னை சிநேகித்தேன். இரண்டாவது காரியம் என்ன, நானும் உன்னை சிநேகித்தேன். ஆக்சுவலா இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வாசிங்க, ஃபுல்லா வாசித்து முடிங்க, மறுபடியும் வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் அருமையானபடியினால் கனம் பெற்றாய் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன். யாரை பத்தி சொல்லி இருக்கிறாங்க சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்டது. ஏன்னா உனக்கு பதிலாக யாரை கொடுக்கிறாராம்? மனுஷர்களையும் ஜீவனுக்கு பதிலாக ஜாதிகளையும். இப்ப அவரு ஜீவ பலியா வந்ததுனால என்ன ஆச்சு? மனுஷர்னும் போது நம்ம தான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தவங்க. ஜாதிகள் போது இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில எல்லாம் ஜாதியார் என்ன பண்ணுவாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வாங்க. இந்த உன்னதமான திட்டத்துக்கு தேவன் கொடுக்கிற அந்த வாக்கு தான், தேவனுடைய உரிமையான அறிக்கை தான், நானும் உன்னை சிநேகித்தேன். தெரிந்து கொள்ளுது. நானும் உன்னை சிநேகித்தேன்னா என்னது? தெரிந்து கொள்ளுது. ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக தெரிந்து கொள்றாரு. அது ரொம்ப முக்கியம். இப்ப பிரச்சனை என்னன்னா, இயேசுவுக்கு சொல்லிட்டாரு நானும் உன்னை சிநேகித்தேன். ஏன்? திட்டம், நோக்கம், இதை வச்சிருக்கிறேன், அதனால நானும் உன்னை சிநேகித்தேன். அந்த உரிமையின் அறிக்கை தேவனு குமாரனுக்கு கொடுத்தாரு. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படிப்பட்டவங்க? ஹூ வி ஆர், நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது என்னவா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொன்னார பவுல். இந்த ஆலயம் எப்படின்னா கிறிஸ்துவினுடைய சரீரமா. இப்ப யோசனை பண்ணி பாருங்க, நீங்களும் நானும் இந்த உலகத்துல என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரம். அது இன்னொரு வசனம் கூட வாசிங்க, எபேசியர் 5:30 வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் சொல்றாரு பாருங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரமா இருக்கிறோம், அவயமா இருக்கிறோம், மாம்சமா இருக்கிறோம், எலும்பா இருக்கிறோம். ரத்தம் இங்க ஏன் மென்ஷன் பண்ணல தெரியுமா? அதை அவர் கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்ததுனால நம்ம இப்படி மாறிட்டோம். சரீரமா இருக்கிறோம், அவயமா இருக்கிறோம், மாம்சமா இருக்கிறோம், எலும்பா இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல ஜெராக்ஸ் எடுத்த இயேசு கிறிஸ்து யாருன்னா நீங்களும் நானும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஜெராக்ஸ் எடுத்த கிறிஸ்துக்கள் யாருன்னா நம்ம தான். இப்போ காரியம் என்னன்னா, இப்படி அவர் நம்மை குமாரனுக்குரிய அந்த சாயல கொப்பாய் மாற்றுகிறதுனால அவருடைய உரிமையான அறிக்கை நமக்கு வருது, நானும் உன்னை சிநேகித்தேன்.
கர்த்தர் நம்மள கூட என்ன பண்றாரா ஸ்நேகிக்கிறார். அதுதான் யோவான் 3:16 வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் பாத்தீங்களா? எவனோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதும் தேவன் நமக்கு கொடுக்கிற உரிமையான அறிக்கை என்னன்னா, நானும் உன்னை சிநேகித்தேன். இந்த உலகத்துல தேவனுக்குடைய சிநேகித்தத்துக்கும் அன்புக்கும் பாத்திரவானா நம்ம இருக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். என்னைக்காவது அதை உணர்றோமா? இதே முதலமைச்சர் முன்னாடி நேருக்கு நேர் நின்று பேசணும்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு நிக்க வச்சு பேசினா எப்படி இருக்கும்? போஸ்டர் அடிச்சிருவோம் வெளியில, இவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு போடுறோம். ஏன்? பெரிய ஆளு. அது குறித்து ஒரு பெருமை அடிச்சுக்கிட்டு வேற. அவர் ஆட்சியில இருந்து இறங்குற வரைக்கும் சொல்லி நிற்போம், சிஎம் எனக்கு தெரியுமா, சிஎம் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, எம்ஜிஆர் செத்து மண்ணாட்டாயிட்ட உன்ன கூட சொல்லுங்கிறாரு. எம்ஜிஆர் எல்லாம் அந்த நாள்ல நான் எப்படி பேசிக்கிறேன் தெரியுமா அப்படின்றாரு. ஏன்? அப்போ ஒரு பெரிய ஒரு தரத்துல இருக்கிறவங்க ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனோடு கூட ஒரு ஐக்கியம் வச்சிருக்கும் போது அது அவங்களுக்கு எப்படி இருக்குது? பெருமையா இருக்குது. ஆனா இது நம்ம எவ்வளவு பெருமை பண்ணோம். தேவனே நம்ம சிநேகிக்கிறார்னா, தேவனுடைய அன்புக்கு நம்ம பாத்திரவானா இருக்கிறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும், நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும், நம்ம பேச்சு எப்படி இருக்கணும், பிரச்சனையை பார்த்தோன்னே நம்ம எப்படி இருக்கணும்? என்னை நேசிக்கிறவர் என் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வார். ஆமென். அது வரணும். அது வர்றது இல்லை. பிரச்சனையை பார்த்தபோது பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறோம். அதான் கம்பெனியோட பழைய பேர் கெமிலியன்னு வச்சோம். அதனால அது என்னன்னா, எங்க போய் நிக்குதோ அந்த மாதிரி மாறிடும். எந்த கலர்ல நிக்குதோ அந்த கலரா மாறிடும். நம்ம பிரச்சனைக்கு வந்தோம்னா பிரச்சனை, ஐயோ ஆண்டவரே ஏசப்பா உட்டியே கிட்டியேன்றது. வசனத்தை கேட்கும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு ஏற்றத்தாழ்வு இசிஜி எப்படி அந்த கிராஃப்ல ஏறி இறங்கும் போது அந்த மாதிரி தான் நம்ம விசுவாசம் இருக்குது. அது மாறணும். அப்போ தேவனுடைய உரிமையான அறிக்கையை நம்ம உள்வாங்கணும். நானும் உன்னை சிநேகித்தேன். அதனால தான் பாருங்க, ரோமர் 8:39 வாசிங்க. ரோமர் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயர்வானாலும் தாழ்வானாலும். இன்னைக்கு மனுஷன் எப்படி பார்ப்பான்னா, ஸ்டேட்டஸ் பார்த்து தான் பழகும். உயர்வு இருக்கிறது ஒரு மாதிரி, தாழ்வா இருக்கிறன்னு ஒரு மாதிரி, இப்படிதான் மனுஷன் பார்க்குறான் எல்லா இடத்துலையுமே. நீங்க போற உங்களுடைய அப்பியரன்ஸை வச்சுதான் உங்களுக்கு மரியாதை. ஆனா தேவன் சொல்றாரு, உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, நீ எந்த பாட்டு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டான். அவர் நம்மளை வெறுக்கிறதே கிடையாது. அவர் நம்மள பார்ஷாலிட்டி பார்க்கறதே கிடையாது. அவர் நம்மள ஒரு நாள் என்ன பண்றதே இல்லை, கைவிடுறதே இல்லை. அவர் அந்த ஒரு ஸ்தானத்தை, ஏன்னா நானும் உன்னை சிநேகித்தேன்னு உரிமை பாராட்டி அறிக்கை கொடுத்தவர். அவருடைய அன்புக்கு நம்ம பாத்திரவானா இருக்கிறோம். அப்ப பிரச்சனை வருதா, சூழ்நிலை எதிர்மறையா மாறுதா, பயப்படாதீங்க. பயம் நம்ம கூறியதே கிடையாது. பயப்படுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதில்லை. பயம் தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரிப்ப, பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது இல்லை. ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால பயம் நமக்கு கூடவே கூடாது. சரி, தேவனுடைய உரிமையான அறிக்கையில முதல்ல பார்த்தோம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இரண்டாவதாக பார்த்தோம், நானும் உன்னை சிநேகித்தேன். கடைசியாக பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 3:10. வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக உச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். தான் மூன்றாவது காரியம், நானும் உன்னை காப்பேன். அப்போ இந்த வார்த்தை தேவன் உரிமையா நம்மளுக்கு கொடுக்கிறார். நானும் உன்னை காப்பேன், அவருடைய உரிமையான ஒரு அறிக்கை. ஆனா நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, இருக்கிறத பார்த்தாலே போதும். இப்ப என்ன வண்டி எப்படி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு வச்சு பார்த்தா, தேவன் மெய்யாகவே காக்கிற ஒரு மாதிரி இருக்கிறாரா, காப்பாத்தாத ஒரு மாதிரி இருக்கிறாரா? காக்கிற ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
புரியுதா? ஏன்னா அந்த சந்தேகம் வருது, பாதுகாக்கிறாரா, காக்குறாரா, காக்கலையா அப்படின்ற சந்தேகம் வருது. ஆனா இந்த சந்தேகம் இல்லாம 100% தேவன் என்னை காப்பார் அப்படின்னு உங்களுக்கு கான்பிடென்ட் வரணும்னா மேல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை என்ன பண்ணுமா? நீ காத்து காத்துக்கணும். வசனத்தை நீ காத்தால் தேவன் உன்னை நிச்சயம் காப்பார். வசனத்தை காக்குறதுனா என்ன? இனி காலைல கூட அதுதான் பேசினாங்க. வசனத்தை என்ன பண்ணக்கூடாதான், மறந்துடக்கூடாது அப்படின்னு செய்தி எடுத்தாங்க. சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் சொல்லிட்டு வசனத்தை மறந்துடக்கூடாதுன்னு பிரசங்கம். என்ன மாதிரி காலத்துல இருக்கிறோம் பாருங்க. இப்போ தேவன் சொல்றாரு, நான் உன்னை காப்பேன். ஆனா அது நமக்கு 100% நம்மளுக்கு வாழ்க்கையில பழிக்குதான்னா அந்த உணர்வு இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா நாம் வசனத்தை காத்துக்கொண்ட, அது என்ன மாதிரி வசனம்? பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனம். நம்ம எந்த வசனத்தை காத்து வந்துருமா? நீ கீழாகாமல் மேலாவாய், நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருவாய், வருகையிலும் ஆசிர்வதிப்பட்ட. நம்ம எல்லாம் பெருசா பார்க்கறதுனால பெருசே நடக்கிறது இல்லை. பெருசு நடக்காதனால நம்ம பெருசாவே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அது தப்பு. பொறுமையை குறித்த வசனம் என்ன தெரியுமா? ஏற்ற காலத்துல அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். பிரச்சனை வருதா? பரவாயில்ல வரட்டும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் வாக்கு செஞ்சிருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. அவர் என்னை காப்பார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறான்னு இந்த ஒரு அடிப்படையில நம்ம என்ன பண்ணோம்? அந்த மாதிரி வசனங்களை காத்துக்கணும். அந்த பொறுமைக்குரிய வசனத்தை காத்துக்கணும். சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறட்டும், சூழ்நிலை எந்த சூழ்நிலை மாறட்டும், வசனத்தை வச்சா ஜெயிக்கலாம். வசனத்தை வச்சு ஜெயிக்கணும். வசனத்தை ஆக்சுவலா யாரும் மறக்கிறது கிடையாது, வசனத்தை வாழ்க்கையில அப்ளை பண்றது கிடையாது. நீ வாழ்க்கையில வசனத்தை அறிக்கையிடலைன்னா நீ வசனத்தை மறந்துட்டான்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கையில வசனத்தை எப்படி அறிக்கையிட முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வருதுன்னு வச்சிங்களேன், சரீரம் ஃபுல்லாக வியாதியாக இருக்குது, நீ என்ன அப்படி இருக்கிறியே அப்படின்னு 4 பேர் நம்மளை கேட்குறாங்க. இல்லை டாக்டர் சொல்லிட்டாருன்னு எழுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்லைம்மா இவ்வளோ நாளைக்கு அப்புறமா நீ போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு ஏதாவது எழுதி கொடுக்கும்போது, அப்போ அதை அந்த சீட்டை வாங்கும்போது கர்த்தரின் ஜீவனின் பலனாக இருக்கிறார், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் வசனம் சொல்லுது. இந்த சீட்டில் இருக்கிற மாதிரி என்ன தேவனுடைய சித்தம் தான் நான் இருப்பேன். சீட்டில் இல்லை, என் வசனம் பெருசாக இருந்துச்சுன்னா நான் வாழ்வேன். எத்தனை டாக்டர் எழுதி கொடுத்தாலும் சரி, எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, நான் ஜெயிப்பேன். ஏன்னா இந்த சரீரம் யாருடையது? தேவனுடைய ஆலயம். இது இயேசு கிறிஸ்துனுடைய மாமிசம், இயேசு கிறிஸ்துனுடைய எலும்பு, இயேசு கிறிஸ்துனுடைய காது, இயேசு கிறிஸ்துனுடைய காது. அதனால இது என்ன பண்ண முடியாது. யார் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், என் தேவனால் கூட அதை காரியம் ஒன்று. புரியுதுங்களா? வெட்டின காதையை ஒட்ட வச்சு வெட்டி விழுந்த காதைய எடுத்து ஒட்டினவருடைய மாம்சமும் எலும்புமா இருக்கிறோம். ஒட்டினவருடைய மாம்சமும் ஒட்டினவருடைய எலும்பா இருக்கிறோம். அதனால சரீரத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, அதை குறித்து பயப்படாதீங்க, அதை குறித்து திகைக்காதீங்க. அது பாட்டுன்னு அது இருக்கும், அது இருந்துன்னு போட்டோம், அது இருக்கும், இருக்கிற வரைக்கும் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் எப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை கூட்டுவாருன்னு தெரியும். அந்த டைமுக்கு நான் தாப் பெட்ஷீட்டெல்லாம் போத்தி நிற்கிது, நான் வரமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது, போய் தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் குற்றுயிராக விழுந்தா கூட கர்த்தர் நான் ஜீவிக்கணும்னு நினச்சா நான் எழுந்து நடப்பேன். புரியுதுங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம்னா அது கர்த்தருடைய கிருபை, அதை நம்ம விளங்கிக்கணும். ஏன்னா அவர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறவர் இருக்க. அதனால தான் சொல்லுது, பொறுமையை குறித்த வசனத்தை என்ன பண்ணோம்? காத்து கொள்ளணும். அப்படி காத்து கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, பூச்சக்கரத்தின் சோதனை காலத்துல நம்ம தப்பிக்கலாமா? பூச்சக்கரத்தின் சோதனை காலம்னா என்னதுங்க? இதுதான். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ காரியங்களை கேள்விப்படுறோம், எவ்வளோ நாசங்கள் நடக்குது, எவ்வளோ மோசங்கள் நடக்குது. இப்போ இந்த சமீபத்தில் நடந்த மரணம் கூட போன மாசத்துல தான் பேசணும். ஒரு லேண்டு விற்கிறத பற்றி பேசியிருந்தோம். இந்த மாசத்துல முதல் வாரம் வாங்க அதை பற்றி பேசலான்னு சொன்னவர் இல்லை, இப்போ சொன்னவரே இல்லை. வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்குது, உலகம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னா எவ்வளோ பெரிய வார்த்தை இது. ஆனால் நம்ம தான் யாராவது ஒருத்தர் இஎம்ஐ கட்டலன்னு சொல்லிட்டு யாராவது ஃபோன் பண்ணோன்னா அலறிடும். ஐயோ என்னடா இது இப்படி ஆகி போச்சே, இவன் வந்து நிற்பானே, அவன் வந்து நிற்பானே.
கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற விதத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. யாருமே நிற்க முடியாது. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன் இந்த தலைப்பு வந்து தேவனுடைய உரிமையான அறிக்கைன்னு ஏன் சொல்றேன்னா, பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் மேல உரிமை பாராட்டுவாங்க. எந்த சூழ்நிலையும் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது அநியாய அக்கிரமம் பண்ணியிருந்தா கூட சரி, உன் பிள்ளை இப்படி பண்ணதான், அவன் பண்ண மாட்டான், அவன் செய்ய மாட்டானே, அப்படி செய்ய மாட்டான். ஏன் விட்டே கொடுக்க மாட்டாங்க. தேவனும் அப்படிதான் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு வாயே சரியில்லை, அது பண்றதெல்லாம் அநியாய அக்கிரமம் தெரியும், எனக்கு தெரியும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? அதனால நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நானும் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன்னு சொல்றேன். அதனாலதான் இந்த பொறுமை குறித்த வசனங்களை பாதுகாக்கும். ஏன்னா வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து மாற்றத்தை கொடுக்கறது, உயர்வை கொடுக்கறது, தெளிவை கொடுக்கறது. அதில் தான் வசனத்தை குறித்து சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, ஏசாயா 55:11 வசனம் வாசிங்க. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், வசனமும் இருக்கும், வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க காலையில எழுந்து படிக்கிற ஒவ்வொரு வசனமும், அது மற்றவர்கள் அனுப்பின வசனமா இருக்கலாம், காலண்டர்ல பார்த்த வசனமா இருக்கலாம், ஆட்டோல பார்த்த வசனமா இருக்கலாம், கார்ல பார்த்த வசனமா இருக்கலாம், கர்த்தர் அனுப்புகிற வசனம், கர்த்தர் கொடுக்குற வசனம். ஏன் கர்த்தர் கொடுக்குறாரு தெரியுமா? அது வேலையை அது செஞ்சுட்டு திரும்ப அவர்கிட்ட போகும். வார்த்தை உள்ள வந்து இறங்கி கிரியை செஞ்சுட்டு பலனை கொடுத்துட்டு போவோம் மேல. அதனால படிக்கிற வசனத்தை முதல்ல தெரிஞ்சுங்க, அது உங்க வாழ்க்கையில பலிக்கும். நீங்கள் படிக்கிற வசனம் பலிக்கும், பலிக்கும்படி தேவன் கொடுத்திருக்கிறார், பலிக்கும்படி தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ அது நான் விரும்புகிற காரியத்தை அது வாய்க்கும், அதை செய்யும் சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம இப்ப பார்த்தோம் பாருங்க, இந்த 3 அறிக்கையும், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நானும் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை காப்பேன்றது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அது நிறைவேறாமல் அவர்கிட்ட போகாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றாங்க? அதனால தேவனுடைய உரிமையான அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாள்ல நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து எல்லா விதத்திலும், சூழ்நிலை எதிர்மறையாக எப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்தாலும் கர்த்தர் மெய்யாகவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, சிநேகிக்கிறார், காப்பார், காக்கிறவராய் அவர் இருப்பார் என்ற உணர்வோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தை நம்ம துவங்குவோம். கர்த்தர் இனி வருகிற நாட்கள் எல்லாம் நம்மோடு கூட வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக மாற்ற அவரால் முடியும், நிச்சயமாக மாற்ற அவரால் முடியும். இந்த நம்பிக்கையோடு கூட நாம் தேவனுடைய கருத்துல நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கிறோம்.